Hello friends, நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி குக்கிங் vlogல பாரம்பரியமான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா குணுக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அது ரொம்ப ட்ரெண்டிங்கில் கூட போச்சு அந்த ஸ்நாக்ஸு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 டம்ளர் புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் கப்லேயோ இல்லை மெஷர்மெண்ட் கப்லேயோ எதில் வேணால் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் புழுங்கலரிசி, அதே அளவு டம்ளரில் அரை டம்ளர் கடலைப்பருப்பு, அரை டம்ளர் துவரம்பருப்பு, அப்புறம் அதே அளவு டம்ளரில் 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு கடலைப்பருப்பை விட உளுத்தம்பருப்பு அளவு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். அதனால் அதே அளவு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. இது மினிமம் 3 மணி நேரமாவது ஊறணும். நீங்கள் ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சாலும் நல்லது தான். ஆனால் மினிமம் 3 மணி நேரமாவது ஊறி இருந்தால் தான் இது நமக்கு உடம்புக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் மினிமம் 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதுக்கு காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் நிறைய தேவைப்படும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். நான் 3 மிளகாய் வற்றல் மட்டும் போட்டிருக்கேன். இப்போது இதை நல்லா ஊற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கோர்ஸாக ஃபைன் பவுடராக அரைக்காமல் நல்லா கோர்ஸாக அரைக்கணும். அதாவது 1-2மா இருக்கும் இல்லையா பருப்பு, அந்த மாதிரி அரைக்கிற மாதிரி கல்லுப்பையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் கொரப்பாக. இப்போது இந்த மாவை வச்சு நான் உங்களுக்கு அடையும் செஞ்சு காமிக்க போகிறேன், குணுக்கு ஸ்நாக்ஸும் செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரே மாவில் வச்சு நம்ம 2 விதமான ரெசிபி செய்யலாம். அடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச மாவுலேயே கொஞ்சம் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. வாஷ் பண்ண தண்ணியை எடுத்து பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிட்டு அடைக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நீர்க்க கரைச்சிக்கோங்க. கிட்ட கொஞ்சம் முருங்கைக்கீரை இருந்தது. முருங்கைக்கீரை போட்டு அடைய வாத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் முருங்கைக்கீரையும் கொஞ்சம் பிச்சு போட்டுட்டோம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் ஊற்றிக்கோங்க. நாங்கள் வெங்காயம் போடுறதுனால பெருங்காயம் போடல. ஏன்னா பெருங்காயம் போட்டால் வெங்காயத்தோட அந்த வாசனை தெரியாது, வெங்காயம் போடும்போது பெருங்காயத்தோட வாசனை தெரியாது. அதனால் 2 ஒன்றோட ஒன்று டாமினேட் பண்ணுங்கிறதுனால ஏதாவது ஒன்றே ஒன்று போட்டுக்கலாம். ஒன்று பெருங்காயம் இல்லை வெங்காயம். நான் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் அடமாவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் முருங்கைக்கீரை, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் இது 3த்தையும் போட்டு அடமாவுக்கு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குணுக்குக்கு கெட்டியாகவே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கும் கொஞ்சம் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி குணுக்குக்கும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பெல்லாம் போட்டு வாயில் போட்டு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி குணுக்கு மாவுலையும் சேர்த்து அதையும் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஒரு மாவு வச்சு 2 ரெசிபி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குணுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான வாணலியில் குக்கிங் ஆயிலை ஊற்றி நல்லா காய வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லாம் வைக்காதீங்க, நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சூடாகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. அந்த கையை அப்படி மேலே வச்சு பார்த்திங்கன்னா அந்த சூடு தெரியும். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க அந்த குணுக்கு மாவில் குட்டி குட்டியாக உருண்டை மாதிரி இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. இது இந்த பக்கோடாலாம் நம்ம போடுவோம் இல்லையா, உருண்டையாக, அந்த மாதிரி உருண்டையாக போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கனாலும் நல்லா வேகாது. அதனால் சின்ன சின்ன உருண்டையாக பால்ஸ் மாதிரி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த உருண்டை நல்லா வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே சீக்கிரம் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும், உள்ளே சரியாக வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும்,
உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதில் வந்து எல்லா பருப்பும் கலந்துருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் எல்லா பருப்பும் இருக்கிறதுனால பருப்புலலாம் ப்ரோட்டீன் இருக்குது இல்லையா, பசங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் கிடைக்கும் நிறைய. நம்ம வந்து வீட்டிலே இந்த மாதிரி ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னு. இப்போது சில இடங்கள்ல கோடை மழையெல்லாம் பெஞ்சிட்ருக்கு. அது கொஞ்சம் நமக்கு ஒரு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இந்த அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல மழை பெய்யும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கேட்க நல்லாயிருக்கும். நம்ம ஊர்லேயும் மழை வராதான்னு தோணும். அந்த மாதிரி இந்த மழை பெய்கிற சமயத்தில் இந்த ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணி கூட ஒரு டீயோ காஃபியோ போட்டு குடித்தோன்னா அப்படியே அமிர்தமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வயிறு நல்லா ஃபில் ஆகிடும். அன்றைக்கி நம்ம ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டோன்னா ராத்திரி ஒரு 10 மணி வரைக்குமே பசி எடுக்காது. அவ்வளோ நல்லா, ஏன்னா பருப்புலாம் இருக்கிறதுனால அப்படியே வயிற்று அடைச்சிடும், வயிறு நல்லா ஃபில் ஆகிடும், பசியே தெரியாது. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவையே வச்சு நம்ம அடுத்தது ஒரு அடை ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு அதாவது நம்ம இந்த அடைக்காக மாவு அரைச்சி அதையே கொஞ்சம் கெட்டியாக எடுத்து நம்ம குணுக்கியும் போட்டுக்கலாம். 2 in 1 ரெசிபின்னு சொல்லலாம் இதை. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் எங்களோட குட்டி கார்டனையும் காமிச்சிருக்கேன், அதுவும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயெல்லாம் டிஷ்யூ பேப்பரில் வடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம அடை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம அடைக்கு தனியாக மாவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் கல் சூடான உடனே கொஞ்சம் எண்ணெயை போட்டு நல்லா தடவிட்டு, இப்போது இந்த அடை மாவை கெட்டியாக இருக்க அடை மாவை இந்த மாதிரி ஊற்றிட்டு நடுவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுருங்க. ஏன்னா அடை வந்து நம்ம மெலிசாக தட்ட மாட்டோம், கொஞ்சம் கெட்டியாக தான் தட்டுவோம். அதனால் கொஞ்சம் நடுவில் ஹோல் போடும்போது சீக்கிரம் உள்ளே வெளியில் எல்லா பக்கமும் வேகும். அதனால் நடுவில் ஹோல் மாதிரி போட்டுட்டு எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேங்க வெளியில். இப்போ வந்து இதில் வந்து நான் முருங்கைக்கீரையும் வெங்காயமும் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இது ரெண்டும் முருங்கைக்கீரை இருக்கிறவங்க போட்டுக்கோங்க, இல்லாதவங்க போடாமலேயும் செய்யலாம். அந்த அடை டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். வெங்காயம் சேர்த்துக்காதவங்களும் அதே மாதிரி வெங்காயம் போடாமலேயும் செய்யலாம், ரெண்டுமே ஆப்ஷனல் தான். நான் இருக்கிறதுனால போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் ரெண்டுமே போடாமலேயும் அடை தட்டினாலும் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது நான் வந்து சைட் பை சைடாக ஒரு பக்கம் அடையும் தட்டிட்டு இன்னொரு பக்கம் குணுக்கையும் போட்டு எடுத்துகிட்ருக்கேன். நம்ம வந்து மாவை ஒரே மாவில் ரெடி பண்ணுறதுனால ஒரு பக்கம் குணுக்க போட்டுடலாம், இன்னொரு பக்கம் அடையும் தட்டி எடுத்துடலாம். இப்போ வந்து ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி ஒரே சமயத்தில். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் குணுக்கும் ரெடி, டிஃபனான அடையும் ரெடி. இப்போ வந்து இந்த குணுக்கு ஸ்நாக்ஸை ஒரு டீயோடையோ காஃபியோடையோ சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் நமக்கு நல்லா வயிறு ஃபில் ஆகிடும், பசியே எடுக்காது ஒரு 3-4 மணி நேரத்துக்கு. நீங்களும் வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதா இருந்தால் என்னென்னா முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம திடீர்னு உடனே அரைச்சி உடனே செய்ய முடியாது குணுக்கு. அதனால் முன்னாடியே ஊற வைக்கணுங்கிறதுனால முன்னாடியே ஸ்நாக்ஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் ஊற வச்சு நம்ம பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பான அடையும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்க குணுக்கும் ரெடி ஆகிடுச்சு. உள்ளே பாருங்கள் நல்லா பருப்புலாம் வெந்து சாஃப்டாக இருக்குது, மேலே நல்லா கொரகொரப்பாகவும் இருக்குது. இப்போ இதையும் சாப்பிட்டு ஒரு காஃபியோ டீயோ குடித்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃபில் ஆகிடும். இப்போ வந்து அடைக்கு வந்து நான் அவியலும் பண்ணியிருக்கேன், வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அடைக்கு வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லைனா சாம்பார் அது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அடைக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அவியல் தான். எல்லா காயும் போட்டு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி தயிர் ஊற்றி பண்ணுற தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிற அவியல் தான் செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அடையோட அவியல் சேர்த்து செஞ்சு பார்க்கலாம், இல்லைன்னா வெல்லமும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குணுக்கும் அடை ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.